இன்னைக்கு டேல ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தேர்ட் மேட்ச் பிட்வீன் செர்வா விடுதி விசஸ் மட்டை பாய்ஸ். இதில் டாஸ்னா செர்வா விடுதி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. மட்டை பாய்ஸ் பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் ஷாட்னா போத்தி அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஃபுல் பேக் லெஃப்ட்ல எடுத்து போட்டாங்க. இந்த தடவை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே போத்தி நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. லெக் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 வீல கன்சியூஜா பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே போத்தி ஆன சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். சொன்னா அருண் ஸ்டேக்கில் டூடணும் அகைன் கிளியராக 3 ஸ்டம்பை பதம் பார்த்துருக்கு. இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஹேட்ரிக் போத்தி ராஜா பேட்டில் கையில் சாரி. அடுத்த பந்து ஓட்டாஸாக தூக்கி போட்டாங்க. சரியான கணக்கில் அவுட் சைட் ஏஜில் கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் போல் லாஸ்ட் ஓவர் பவர் பிளேயோட கடைசி 2 ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்து டாட்டாவும் மாறி இருக்கு. டாட் போல் கடைசி 1 அகைன் ஃபுல் பேக்ல இருந்து டாட் போல். இந்த டோர்னமெண்டோட முதல் மெய்டன் ஓவர் போத்திஸ் ராஜா கையில இருந்து வந்திருக்கு. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டர் அபிஷேக். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே தப்பான பால். பின்னாடி விக்ரமும் போயிடும். பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். வெயிட் பிளஸ் கிராண்டட் 4 பால் ரீச். இந்த தடவை ஷார்ட் பால் போனாங்க. லாங் ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்து. அங்க ஒரு சிறந்த தடுப்பு பண்ணி ஈஸி டு டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2 அதற்குள் செகண்ட் ஒன் சுவிட்ச் கிட்ல தெளிவான கனெக்ட்ல கிரவுண்டுக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனா பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. வெயிட் கன்ஃபார்ம் வெயிட். அடுத்த பந்து ரீபால் ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பீட் சிங்கிள் நினைக்கிறேன். சிங்கிள் சாரி டாட் பால். அடுத்த பந்து இந்த ஆஃப்டர் அகைன் பாடி அட்டாக் டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி குறுக்க போனாங்க. ஸ்ட்ரெயிட் அவே தி பாடி அட்டாக் அகைன் டாட் பால் பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அப் டு அகைன் லெவல்ல ஸ்ட்ரெயிட் அவே தி பாடி அட்டாக் பேக் டு பேக் தொடர்ச்சியா பாடியிலே கொண்டு வந்து போட்டுருக்காங்க. சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் 2 ஓவர் முடியல 9 ரன் அடிக்காங்க மட்ட பாய்ஸ். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா போத்திராஜா அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் ஓவர் மேடம் போட்ட போத்திராஜா இப்போ அவருக்கான செகண்ட் ஓவர் கூட ஆட் பேக் இன்ல சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அம்பையர்ஸ் மாட்டிருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு முதல் விக்கெட் கட்டன் போல் சொன்னா சரவணன் ஸ்டேக்ல ஸ்டெப் அவுட் பண்ணி சென்சிபிளாக டிஃபெண்டுக்கு போனாங்க. பவுலரே ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. முடியல. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் கட் செய்யப்பட்ட பந்து. அடுத்த பந்து டாஸ் பால் பனிஷ் பண்ணி டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் ஸ்டாப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 கிடைச்சிருக்கு. ஈஸி 2 நல்ல பேக்கப்னு பார்த்தா பேக்கப்பும் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. 1 எக்ஸ்ட்ராவே வந்துடும். இன்னொரு ரன்னு கால் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியே போகாமல் முழுசாக 4 ரன் ஓடி எடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே ஈஸி 4. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்து விட்டாங்க. நாங்கள் ஆப்ல ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர்னு பார்த்தா கேப்ல போய் பிளேஸ் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஒரு பவுன்ஸ் தான் ரன்னிங் பிளே. ஈஸி 2 அகைன் அப் டு அகைன் வந்து தெளிவாக எடுத்தாங்க. லாங் ஆப்ல விக்ரம் போயிருக்கு. இந்த தடவை பவுண்டரி கிடைச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி ஆள் இல்லாதனால பவுண்டரி 3 ஓவர் முடியல 21 ஆடிருக்காங்க மட்டை பாய்ஸ். ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா தருண் அவருக்கான முதல் ஓவர் யங்ஸ்டர் ஃபோர்த் ஓவர் பால். முதல் பாலே தப்பான பால் ஒயிட். யங்ஸ்டர் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டிக்ல 3 பால் ஷார்ட் பால். இந்த தடவை ஒயிட் கொடுப்பான்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் ஒயிட் கண்டிப்பாக. பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பவுலிங் தருண் யங்ஸ்டர் அகைன் ரீபால். பெரிய ஸ்தலுக்கு போனாங்க. தரையோட கேப்ல தான் போயிருக்கு. எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பாலுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்காங்க. அதனால 2 கிடைச்சிரும் நினைக்கிறேன். ஈஸி 2 நல்ல த்ரோவும் கூட. 2 ஏரி கமிட்டே பெரிய ஸ்தலுக்கு போனாங்க. யாக்கிங் நேரத்தில் ஒரு டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே தருண் அடுத்த பந்து பெரிய ஸ்தலுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் அவே தி பாடி அட்டாக் டாட் பால். ரன் அவுட்கான சான்ஸ் ஆன் பாப்போம். அம்பையர் ரன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். அடுத்த பந்து ஐந்தர ஷார்ட் பால் விட்டுருந்தாலே கண்டிப்பாக போய் கொடுத்துருப்பாங்க. அம்பையர் கேட்ச் பார்த்தா கேட்ச் ஸ்டாப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. பேட்ல நிற்கிறதுக்கு ஆட்டம் பண்ணி வெளியே இப்போ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் கீப்பர் பந்து அகைன் இன்சைட் ஆச் ரன் அவுட். பேக் டு பேக் விக்கெட் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே தருண் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. தருண் யங்ஸ்டர் 4 ஓவர் முடியல 26 அடிக்காங்க மட்டை பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா முருகானந்தம் பவுலிங்கில்
முதல் பாலே தரையோட தரை கூட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுவார். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ. அங்கே ஒரு ரன் ஒரு சிறந்த தடுப்பாளர். நெக்ஸ்ட் ஒன் அங்கே பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. உட்ல இருந்து டாட் பாலை பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. முருகானந்தம் இந்த தடவை ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக். ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் கூட நல்ல ஸ்டாப். இங்கே ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மாடிக்கான நினைக்கிறேன் கேட்ச் எடுக்க முடியல. பாலும் ட்ராப் ஆயிருக்கு. எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். நல்ல ஸ்டாப் பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸி டூ பந்து ஸ்விட்ச் கிட்ட தெளிவான கணக்கில் நல்ல ஒரு லைனில் லென்த்திங்க. பாலோட் வந்து டாட் பால் பந்து இறங்கி போனது பார்த்து ஏக்கிங் தெளிவாக கொடுத்துறாங்க. எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே தான் ஃபீல்டர் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. இங்கே ஃபீல்டர் ரன் ரெண்டு கிடச்சிருக்கு நினைக்கிறேன். தப்பான த்ரோ. ஈஸி 3 அட்லாஸ் 3ஓட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முடியல 33 ஆடி இருக்காங்க. மட்டை பாய்ஸ் 34 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. செருவா விடுதி 4 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முருகானந்தம் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பால் முதல் பவர்பிளோட ஃபர்ஸ்ட் பால் அகைன் ஸ்டம்ப் போனாங்க. சரியான கணக்கில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிளீன் சிங்கிள். ஒரு ஓட்டங்களை செகண்ட் ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் 6. ஃப்ளாட்டாக கொடிக்கம்பத்தே போய் தட்டி இருக்கு. ஸ்டேயிங்கில் கண்ணன் டிஃபெண்டுக்கு போனாங்க. செல்லமா பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம் பேக்கிங் டெலிவரி பவுலர் டாட் பால். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக் டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 அடிச்சா அடுத்த 2 பந்தை டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் 5 பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. பிகின் ஸ்டம்ப்ஸில் பின்னாடி போய் நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ண முடியுமா. நல்லாவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பாலுக்கு ரியாக்ட் ஆகி ரன்னிங் விட்டின் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து 5 குத்துனது நல்லா உள்ளே திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அம்பையர் டெசிஷன் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ரீபோர்ட் 5 ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க கூட சொல்லலாம். முடியல 9 ரன் அடிக்காங்க. செருவா விடுதி செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா அஜித் செகண்ட் ஓவர் பால் 5 ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. சரியான இல்லை கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாடியை போட்டு பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக்ல டாட் பாலாக மாறி இருக்கு. டாட் பால் பந்து 5 ஷார்ட் பால் எடுத்துட்டாங்க. சரியான பனிசு இருந்திருக்கு. அங்கே 6 பெரிய 6 முருகானந்தம் பேட்லேருந்து வந்திருக்கு. இன்னைக்கு டேல 5 வெரைட்டி கட்டுக்கு போனாங்க கூட சொல்லலாம். சரியான கணக்கில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நான் ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் 2 ஒயிட் 23 5 பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு நினைக்கிறேன். மிட் விக்கெட் ரீஜனில் வர முதல் 6 இங்கே 6 ரன்களை பெற்று தந்துள்ளது. இந்த ஓவரில் 2வது 6 கண்ணன் பெற்றது. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து டாஸ் பால் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்ப்போம். கேப்பில் 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. ஒரு 6க்கு அப்புறம் ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்ணன் பேக் டு பேக் 10 ரன் குயிக்கராக கொண்டு வந்திருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே கண்ணன் 2 ஓவர் முடியல 28 அடிக்காங்க. இந்த ஒரு விக்கெட் இழக்காமல் செருவா விடுதி தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே லெக் ஸ்டம்பாக கிளியராக பார்த்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன். இப்போ முருகானந்தம் ஆட்டம் பண்ணது வெளியே. இந்த பேட்ஸ்மேனா போத்திராஜா ஸ்ட்ரைக்கில் பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. பாடியை போட்டு கேப்லைன் போயிருக்கு. சிங்கிள் கிடைக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் கிடச்சிரும். அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து அப் டு அகைன்லேருந்து வித்தை பந்து வீசி தரையோட போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணி அங்கே பவுண்டரி ஆயிருக்கு நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி அங்கே பிச்சு கொஞ்சம் அன்னிலாக இருக்குது நினைக்கிறேன். மேட்சும் ட்ராவ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் மோரில் ரிமைனிங் உள்ள பந்தில் ஒரு ரன் ஆடணும்னு நினைக்கிறேன். மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. டாஸ் போல் பண்ணியிருக்காங்க. கேப் லைன் போயிருக்கு. அட்டாஸ் இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. செருவா விடுதி வெல் பிளேட் பை மட்டை பாய்ஸ்.